அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் செப்டம்பர் 15ஆம் தேதி காணும்பொழுதும், செப்டம்பர் 15ஆம் தேதி ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் மென்மை என்று கூறலாம். மென்மையாகவும் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதை கற்றுக்கொள்ளாதவர் மிக குறைவாகவே கற்றுக்கொள்கிறவர் என இந்த மென்மை என்ற சொல்லில் மென்மையாகவும் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதை கற்றுக்கொள்ளாதவர் மிக குறைவாகவே கற்றுக்கொள்கிறவர். ஊக்கம், ஊக்கம் இழப்பு, ஆற்றாத்தனம், கலக்கம், குறை சொல்லுதல், இகழ்ந்து பேசுவது மற்றும் முணுமுணுத்தல் போன்ற அனைத்தும் சிந்தனை புற்றுகள், மனநோய்கள். அவை தவறான மனநிலையின் அறிகுறிகளாகும். அதனால் பாதிக்கப்படுபவர்கள் தங்கள் சிந்தனை மற்றும் நடத்தையை சரி செய்வது நல்லது. ஒரு மனிதனின் சுற்றுப்புறம் அவனுக்கு மாறாக இருப்பதில்லை, அவனுக்கு உதவவே அங்கே அவை உள்ளன என கூறி அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கற்றுக்கொள்வோம் என கூறி மென்மை என்ற அந்த சொல்லி கூறுகிறோம். ஆங்கில உரையாக ஜேம்ஸ் ஆலன் பகுத்த அந்த வரிகளை கூற வேண்டும் என்றால், நாம் ஒரு சொல்லில் சாஃப்ட் என்று கூறலாம், சேஃப்டி ஓவரால் ஃபீலிங்ஸ் டுவர்ஸ் என்று கூறலாம். He who has not learned how to be gentle, loving and happy has learned very little. Despondency, irritability, anxiety, complaining, and grumbling. All these are thought hangers, mind diseases. They are the indication of a wrong mental condition, and those who suffer therefrom would do well to remedy their thinking and conduct. Man's surroundings are never against him. They are there to aid him. Safety overall, soft is just we can say it in acrostic words, safety overall, feeling to us என கூறி இந்த செப்டம்பர் 15ஆம் தேதி பதிவினை மென்மையாக கற்றுக்கொள்வோம், அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கற்றுக்கொள்வோம் என கூறி செப்டம்பர் 15ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.